Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல 10th standard social scienceக்கான quarterly exam very important ஆன 2 mark 5 mark and 8 mark question தான் பார்க்க போறோம். So நீங்க பாத்தீங்க அப்படினா quarterly examல 100 out of 100 வந்து நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு so நீங்க வந்து என்னென்ன क्वेश्चंஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். So நோட் பண்ணிக்கங்க. So இந்த क्वेश्चंஸை மட்டும் நீங்க படிச்சீங்கனாவே ஷூரா வந்து 100 out of 100 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். So அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புக் பேக்ல உள்ள ஒன் வேர்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஏனா ஒன் வேர்ட் பொறுத்தவரை புக் பேக் தான் கேட்பாங்க. தென் பாத்தீங்க மேட்ச் த ஃபாலோவிங் பாத்துக்கங்க. மேட்ச் த ஃபாலோவிங் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இப்போ 2 மார்க் 5 மார்க் 10 2 மார்க் 10 5 மார்க் அப்புறம் 8 மார்க்லாம் அட்டெண்ட் பண்ணுவீங்கல்ல. சோ அதுக்கு நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நான் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொடுத்திருக்கேன். பட் தமிழ் மீடியம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கொடுத்திருக்கேன். சோ அதனால வந்து ப்ராபபிலி எப்படி சொல்றது கொஞ்சம் எப்படி ப்ராப்பரா இருக்காது. பட் क्वेश्चन உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ நான் சொல்ற क्वेश्चंस எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. சோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் டு கெட் சென்டம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் and click on the bell icon. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்திருப்பேன், ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய மாடல் क्वेश्चन பேப்பர்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க ஈஸியா அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. அண்ட் நிறைய பேர் நம்மளுடைய ஆன்லைன் டியூஷன்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. சோ டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரியில யூனிட் 1 பாத்தீங்க அப்படினா அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத், முதல் உலகப் போர் மற்றும் அதன் விளைவுகள். சோ இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 2 மார்க்க பொறுத்தளவுல வந்து உங்களுக்கு அதாவது ஆன்சர் பிரீஃப்லி குருவினா. சோ அத பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் how do you assess the importance of சீனோ ஜப்பானீஸ் வார், வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சீனா ஜப்பான் போர் முக்கியத்துவத்தை மதிப்பிடுகிறது, சீனா ஜப்பான் போருடைய முக்கியத்துவம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா what do you know the trench warfare? trench warfare வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பதுங்கு குழிப்போர்னு நினைக்கிறேன், தமிழ்ல டிரான்ஸ்லேஷன்ல அகழிப்போர்னு வந்திருக்கு. ஐ திங்க் அது பார்த்த ஞாபகம் இருக்கு, பதுங்கு குழிப்போர்னு நினைக்கிறேன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஞ்ச் வார்ஃபேர் வெரி இம்பார்ட்டன்ட். சோ தென் பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் क्वेश्चन 100% வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் த மெயின் கேசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலக போரிற்கான முக்கிய காரணங்கள் நிச்சயமா கேட்பாங்க. சோ அந்த क्वेश्चन வந்து பாத்துக்கோங்க, ஷூரா கேட்கக்கூடிய क्वेश्चन. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரெட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். சோ அது வந்து ட்ரெட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், ஜெர்மனி வந்து ஒரு உடன்படிக்கையில சைன் பண்ணாங்க. சோ அந்த ஜெர்மனியை பற்றிய வெர்சைல்ஸ் ஒப்பந்த விதிகளை விளக்கவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ அது வந்து பாத்துக்கோங்க. சோ தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த क्वेश्चन லீக்கேஜ் ஆஃப் நேஷன் இந்த மாதிரி குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லில அதிகமா கேக்குறாங்க. பட் பப்ளிக் எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ அதனால நான் மார்க் பண்ணல, முடிஞ்சதுன்னா அதை பாத்துக்கோங்க. ஓகே. சோ தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் யூனிட் 2 the world between two world wars. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து what was the result of the Mussolini's march on Rome? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. முசோலினியை பத்தின ஒரு क्वेश्चन, அதோட விளைவு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா how did great depression, very இம்பார்ட்டன்டான क्वेश्चन, impact on the Indian agriculture. சோ பெரும் மந்தநிலை இந்திய வேளாண்மையை எவ்வாறு பாதித்தது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா டாலர் இம்பெரிசம், ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. ஐ திங்க் ஏகாதிபத்தியம் நினைக்கிறேன். சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन, அது வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 5 மார்க் क्वेश्चनல 100% இது கேட்பாங்க. trace the circumstances that led to the rise of Hitler in Germany. ஹிட்லரோட எழுச்சிக்கான முக்கியமான காரணங்கள், ஜெர்மனியில் ஹிட்லர் எழுச்சி அடைய காரணமான சூழ்நிலைகளை விவரிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு क्वेश्चन. சோ கம்பல்சரி கேட்பாங்க, பாத்துக்கங்க. அண்ட் உங்களுக்கு இந்த 5 மார்க் क्वेश्चन தான் வந்து சம் क्वेश्चंस வந்து 8 மார்க்ல கேட்பாங்க. சோ அது நான் எது அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ ஏன்னா வந்து மேபி அது 5 மார்க்லயும் கேட்கலாம், 8 மார்க்லயும் கேட்கலாம். சோ நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க, எதுல கேக்குறாங்களோ அதுல அட்டெண்ட் பண்ணிருங்க. ஓகே. சோ தென் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 3 வேர்ல்ட் வார் 2. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா who are the 3 prominent dictators of the post world war 1? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. முதல் உலக போருக்கு பிந்தைய 3 ஆட்சியர்கள் யார்? சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்து describe the Pearl Harbor incident, very இம்பார்ட்டன்ட் ஒரு क्वेश्चन. சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது பிரெட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் சம்டைம்ஸ் கேக்குறாங்க. சோ அதையும் பாத்துக்கங்க. சோ அடுத்து வந்து வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF இன் இலக்குகள் என்ன, அது வந்து பாத்துக்கங்க. 5 மார்க் क्वेश्चन பொறுத்தவரை அனலைஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் 2, இரண்டாம் உலக போரின் விளைவுகள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, நிச்சயமா கேட்பாங்க. சோ அது வந்து பாத்துக்கங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் UN. சோ இதுவுமே சம்டைம்ஸ் கேக்குறாங்க, நோட் பண்ணிக்கங்க. பட் ஷூரா பப்ளிக் எக்ஸாம்லயே உங்களுக்கு எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்ட் வார் 2 வரும். சோ அதனால கொடுத்திருக்கேன். ஓகே. சோ தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். what do you know of Bangat Pact? so very important question, Bangat Pact. சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது third world countries, write a note on third world countries, மூன்றாம் உலக நாடுகள் பற்றி குறிப்பு வரைக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் பாத்துக்கங்க. 5 மார்க்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இது எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சைனா ஆஸ் ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 5 சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தி 19th century. சோ இதுல வந்து கம்பல்சரி 8 மார்க் கேட்கக்கூடிய क्वेश्चंस இருக்கு. சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த
வெரைட்டி நோட் அண்ட் ரீஃபார்மர்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ராமலிங்க அடிகள் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள். ஸோ அடுத்தது லிஸ்ட் த சோசியல் எவில்ஸ் எரடிகேட்டட் பை த பிரம்ம சமாஜம் ஒழித்த சமூக தீமைகளை பட்டியலிடுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து 5 மார்க்லையும் கேட்கறாங்க, 8 மார்க்லையும் கேட்கறாங்க, பாத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century. 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்களை தோற்றுவித்த சூழ்நிலைகளை விவாதிக்கவும். அடுத்து write an essay on the role played by the 19th century reformers toward the case of women. 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தங்கள் பெண்களின் முன்னேற்றத்தில் ஆற்றிய பங்கை கட்டுரையாக எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது ஜியாகிரபி, புவியியல். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் டிரைன்ஸ். ஸோ இதுல இடம், நிலவடிவம் மற்றும் நீர்ப்பாசனம். தமிழ்ல டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்டா எப்படி இருக்கும் தெரியாது. ஸோ இது நெய்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் அண்டை நாடுகள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது வந்து இந்த கொஸ்டின் ஸ்டேட் த வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மேற்கே பாயும் நதிகளை குறிப்பிடுக. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா டிவிஷன்ஸ், எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் importance to India. Very very important. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். give a detailed account on the basin of Ganga. கங்கையின் பள்ளத்தாக்கை பற்றி விரிவாக எழுதுவோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 2 climate and natural vegetation of India. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது நார்மல் லாப்ஸ் ரேட், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சாதாரண குறைவு வீதம். ஸோ அடுத்தது வந்து ஜெட் ஸ்ட்ரீம் நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ஷுவரா கேட்பாங்க, பாத்துக்கோங்க. அடுத்து நேம் த 4 டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் 4 தனித்தனி பருவங்களை குறிப்பிடுக. ஸோ அடுத்தது நேம் த ஏரியாஸ் விச் ரிசீவ் த ஹெவி ரெயின்ஃபால். வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அதிக மழை பெறும் பகுதிகள். அடுத்தது பிளேசஸ் ஆஃப் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்தியாவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் இடங்களை குறிப்பிடுக. ஸோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. 5 மார்க்கை பொறுத்தவரை வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஷுவரா கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். அடுத்து டெஸ்கிரைப் த ஃபாரஸ்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் காடுகளை விவரிக்கவும், அது இந்தியாவின் காடுகளை பற்றி விவரிக்கவும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 3 அக்ரிகல்ச்சர், இந்தியா அக்ரிகல்ச்சர். இதுல பாத்தீங்க அப்படின்னா சாயில், இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், டெஃபினிஷன் தான். இது டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் இந்தியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் எனி 2 characteristics of black cotton soil. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபைன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்தியாவின் தோட்டப்பயிர்கள், வேளாண் பருவங்கள், ஸோ இதெல்லாமே வேளாண் முறைகள், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கை பொறுத்தவரை இது ரொம்ப கண்டிப்பா கேட்பாங்க. மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் எனி 2 மல்டி-பர்பஸ் ப்ராஜெக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. இது எக்ஸாமின் த ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட். ஸோ சம்டைம்ஸ் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது யூனிட் 4 பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ரிசோர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டெஃபைன் த ரிசோர்ஸ் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வளம் என்றால் என்ன, அதன் வகைகள். அடுத்தது வாட் ஆர் த மினரல்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் இட்ஸ் டைப். கனிமங்கள் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட் இஸ் நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு என்றால் என்ன. ஸோ அது வந்து பாத்துக்கங்க. மேஜர் ஏரியாஸ் ஆஃப் ஜூட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. இந்தியாவில் முக்கிய சணல் உற்பத்தி பகுதிகளை குறிப்பிடுக. ஸோ இதெல்லாம் பாத்துக்கங்க. 5 மார்க்கை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இந்தியன் தொழில்களின் முக்கிய சவால்கள். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரைட் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பருத்தி நெசவு தொழிலாளர்களின் பரவலை பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா யூனிட் 5 இந்தியன் பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேடு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் அண்ட் அதோட டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடப்பெயர்வு மற்றும் அதன் வகைகள். 4 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மேஜர் ஐர்லாண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்தது வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடு, சர்வதேச வர்த்தகம். ஸோ அடுத்தது வந்து மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாலை போக்குவரத்தின் நன்மைகள். ஸோ அடுத்தது அர்பனைசேஷன், அதோடைய ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரோட்வேஸ் கேட்கறாங்க, பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து சிவிக்ஸ்ல வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். குடிமையியல். ஸோ இதுல பாருங்க அரசியல் வந்திருக்குது, குடிமையியல், ஓகேங்களா. ஸோ ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அப்படி வந்திருக்குது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல சிவிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கான்ஸ்டியூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டட் பை த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உறுதி செய்த அடிப்படை உரிமைகள் பட்டியலிடுக. அடுத்து
ரிட் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பாத்துக்கோங்க. வாட் இஸ் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள பாரம்பரிய மொழிகள் எவை, ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஷுவரா கேட்பாங்க. அண்ட் பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது ரெண்டுல இருந்து. இதே பழைய புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் சார்க் இருக்கும், ரெண்டுல ஒன்று ஷுவரா மாத்தி கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாம்லேயே. ஸோ அதே மாதிரி தான் இது ரெண்டுல இருந்து ஒன்று கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்பாங்க, குவார்டர்லியும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் செகண்ட் யூனிட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹவு இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட், குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஷார்ட் நோட் அண்ட் மணி பில், அது வந்து பாத்துக்க நிதி மசோதா குறிப்பு வரைக. ஸோ அடுத்து வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது 5 மார்க்கை பொறுத்தவரை வந்து வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதில் பொறுத்தவரை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், அது அடுத்தது வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் பை த இது அப்ளீட் ஜுரிடிக்ஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். ஸோ 5 மார்க்கை பொறுத்தவரை பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கவுன்சில் மினிஸ்டர். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பொருளியல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் growth அண்ட் இட்ஸ் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதில் அதாவது உள்நாட்டு மொத்த உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். First question, national income very very important. So then பாத்தீங்க அப்படின்னா gross domestic product, importance of gross domestic product, அடுத்து economic policies in India, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் ஷுவரா கேட்பாங்க. வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் gross domestic product, எக்ஸ்பிளைன், உள்நாட்டு மொத்த உற்பத்தியை கணக்கிடும் முறைகளை எழுதி விளக்குக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து any 5 differences between growth and development, so very very important question. அடுத்தது globalization and trade. So இதுல பாத்தீங்க அப்படின்னா globalization, அடுத்து types of globalization, fair trade, so இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து any 2 positive impacts of globalization. 5 மார்க்க பொறுத்தவரை advantages and disadvantages of MNC, multinational company. So இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். challenges of globalization பாத்துக்கங்க. அடுத்து யூனிட் 3 food security and nutrition. So இதுல பாத்தீங்க அப்படின்னா உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துல வந்து define food security according to FAO. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோல் ஆஃப் FCI. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் பார்த்துக்கோங்க. 5 மார்க் இதில் அவ்வளோவா கேட்கறது இல்லை, பட் இந்த கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ச்சேசிங் பவர் affect factors, green revolution. So இது ரெண்டு பாத்துக்கங்க. So this is the most important questions for quarterly examination 2025. So இத நல்லா prepare பண்ணிக்கங்க. All the best. and channel subscribe பண்ணிக்கங்க and WhatsApp groupல join பண்ணிக்கங்க. நிறைய important questions share பண்ணுவேன். உங்களுக்கு வந்து நம்ம ஆன்லைன் டியூஷன்ல join பண்ணனும்னா descriptionல registration link கொடுத்திருக்கேன், பாத்துக்கங்க. Thank you, all the best. எரகால படக நீந்தி காத்தில் நான் கடிவா